ப்ரொஃபசர் பேசுறதுக்கு முன் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஃபேவரட்டான லெக்சரர் நினைக்கிறேன். எல்லாம் ஒரு விசில் போட்டுலாமா உங்களுக்கு? சார் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்குறீங்க. பட் சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்தந்த கட்சிக்கு ஒரு ஐடி விங்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்த போடுறது, இன்னொருத்தருக்கு நெகட்டிவான விஷயத்த போடுறதுன்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. போன அரசியல் களம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த அரசியல் களம் வந்து புதிய கட்சிகள் இருக்காங்க, அவங்களோட ஆளுமை இருக்கு, அவங்களோட லீடர்ஷிப் வந்து ஆக்சுவலாக வேற மாதிரி இருக்கு. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அவங்க வந்து பெரிய கட்சியே வந்து கொஞ்சம் கதற விடுற மாதிரி தான் இருக்காங்க. அதனால நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். இன்னொன்று ஐடி விங்ஸ் வந்து எல்லாருமே இப்போ வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கட்சின்னு மட்டும் சொல்ல முடியாது, நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா அது நிறையாவே இருக்கு, இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ். ஏன்னா இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஃபோனில் பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் கற்றுக்குறாங்க. பட் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தனி நாலேஜ் இருக்கு, இதில் எது உண்மை எது போயின்னு அவங்களும் தனியாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியாமையே தான் வந்து நிறையா சோஷியல் மீடியாஸில் வந்து ஃபேக் நியூஸும் வருது, ட்ரூவான நியூஸும் வந்துகிட்டு இருக்கு. பட் இதை வந்து நாங்கள் நம்புறது கிடையாது. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையானதெல்லாம் அவங்களோட இப்போ இருக்கிற எஜுகேஷன், இது முடிச்சதுக்கப்புறம் வரப்போகிற அவங்களுடைய பொருளாதார நிலை, முடிச்சதுக்கு அப்புறமா கிடைக்கிற வேலை வாய்ப்பு, இது சம்பந்தமான சலுகைகளையும் இது சம்பந்தமான கோரிக்கைகளை மட்டும்தான் பேஸ் பண்ணி அவங்க ஓட்டு போடுவாங்கன்றதுதான் எங்களோட கருத்து. ஏன்னா இப்போ புதிய 18 ஆனவங்க இப்போ புதுசாக வந்து ஓட்டர் போடுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து சலுகைகளையோ இல்லை உங்களுடைய கோட்பாடுகளையோ வந்து நாங்கள் கண்மூடித்தனமாக நம்புறது கிடையாது. எங்களோட ஃபியூச்சருக்கு தேவையானதை யார் செஞ்சு கொடுக்குறாங்க, செஞ்சு கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு மட்டும்தான் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்றதான் என்னோட கருத்து. தேங்க்யூ சார். சரி, இப்போ கிளாஸ்ல வந்து பசங்க அரசியல் பேசுறத நீங்க வந்து அனுமதிப்பீங்களா, என்கரேஜ் பண்ணுவீங்களா? அதை இல்லை, இது முழுக்க படிப்பு சார்ந்த விஷயம் அப்படிங்கறனால நாங்கள் அதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. பட் பொதுவாக ஃப்ரீ டைம் இல்லை வேற ஏதாவது ஒரு ஆடிஷன் அந்த மாதிரி ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக பசங்க பேசுறத நாங்களும் கேட்டிருக்கோம். நாங்கள் அதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. பட் அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னா, எல்லா கட்சிகளுமே வந்து அவங்களோட விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்காங்க. பட் எங்கள் பசங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்களோட வளர்ச்சிக்கான விஷயங்கள் மட்டும்தான். அவங்க வீட்டில் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் வந்து அவங்க பேசுகிறாங்க, தெரிஞ்சவங்க பேசுகிற விஷயத்த பேசுகிறாங்க. பட் எல்லாத்தையுமே கலந்து ஆலோசித்து அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்காங்கன்றது தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. மாணவர்களுக்கு அரசியல் தேவைன்னு நினைக்கிறீங்களா, தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாணவர்களுக்கு அரசியல் தேவை. அப்போ நீங்கள் அதை பற்றின விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் பேசி அவங்களுக்கு புரிய வச்சு என்கரேஜ் பண்ணணும்ல? இல்லை, இப்போது நாங்கள் மீட் பண்ணியிருக்கிற எங்களுடைய இது பார்த்தீங்கன்னா படிப்பு சம்பந்தமான இடம், அதில் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அரசியலும் கூட கல்வி தானே? கண்டிப்பாக கல்வி தான். ஆனால் இதுக்கு நாங்கள் நேரம் ஒதுக்கிலாம் பேச முடியாது. அதனால ஃப்ரீ டைம்ஸில் அவங்க சொல்றதுக்கு வந்து நாங்கள் ரியாக்ட் மட்டும் பண்ணுவோம், அவ்வளோதான் எங்களால் இப்போதைக்கு பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ மேம்.